பிரைஸ் தி லார்ட். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. சீமோன் பேதுரு நெஞ்சு குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் உன்னுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அவன், நான் அல்ல என்று மறுதலித்தான். பிரதான ஆசானுடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி, நான் உன்னை அவனோட கூட தோட்டத்தில் காணவில்லையா என்றான். அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதலித்தான். உடனே சேவல் கூவிச்சு. அப்போ பேதுரு என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொரு ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட போகிறாங்க. ஆமாம், அப்போதான் ஒவ்வொருத்தரும் கேட்காங்க, நீ அங்கே இருந்த, நீ இயேசுவோடு கூட இருந்தவன் சொல்லி கேட்கும்போதெல்லாம் அவன் மறுதளித்தான். ஒவ்வொரு நாளும் அவர் 3 டைம் மறுதளித்ததும் சேவல் கூவுது. கரெக்டாக 2 முறை சேவல் கூவுது. அவன் அப்போ மனங்கசந்து அழுகிறவனாக இருப்பான். என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு டைம் நான் தான் அவன் முந்திரி கொட்டை மாதிரி எல்லாமே பேசுவான். என்ன பேசுவான்னா, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே, நான் மறிச்சாலும் உங்கள் கூட தான் வருவேங்கிற மாதிரி ரொம்ப பேசுவான். சிலுவையில் உங்களை அறையக்கூடாது அப்படிலாம் அவன் பேசுவான். பேசுகிற காரியம் இருக்கும். அப்போது அவன் அவ்வளோ தைரியமான மாதிரி வெளியே பேசுவான். ஆனால் எங்கே நம்மளை சிலுவையில் அறைஞ்சிருவாங்களோன்னு ஒரு பயம் தாங்கொல்லியாக இருந்தான். அவன் மறுதளித்தவனாக இருந்தான். சரிங்களா? இயேசு சிலுவையில் அறையப்படும்போது மறுதளிக்கிறவனாக இருந்தான். அதே போல் இன்னொருத்தரை பார்க்கலாம். என்னென்னா, யோவான் பற்றி பார்க்க போனால், இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாக இருந்த சீஷனையும் கண்டு, அப்போ அவர் சொல்கிறாரு, இதோ உன் தாய், இதோ உன் மகன் சொல்லி அவன் சிலுவை பக்கத்தில் தான் நிற்கான். ஆண்டவர் சிலுவையில் அறைய போகிறாங்க. அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரிக்கு எழுப்ப போகிறாங்க. அப்போ அவனோட தாய் பக்கத்தில் தான் யோவான், அவனுக்கு அன்பாக இருந்த சீஷனாகி யோவான் நிற்கான். அப்போ அவன் தைரியமாக நிற்கிறான். ஏன்னா ஒரு மார்பிள் அவன் படுத்திருந்தவன் சிலுவையில் அறையப்படுறத அவன் பார்த்துக்கிட்டே நிற்கிறான். சரிங்களா? இது ஒரு காரியம். சரிங்களா? அடுத்தாப்புல என்னென்னா, தைரியமாக இயேசுவோட சரீரத்தை கேட்குற ஒரு ஆள் யாருன்னா, இவங்களுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பும் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிளாத்துவின் இடத்துல போய் உத்தரவு கேட்கான். அப்போ அவன் உத்தரவு கொடுக்கான். அதனால் அவன் இயேசுவின் சரீரத்தை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவன் இருக்கான். அப்போது நம்ம இந்த 3 பேர், மறுதளித்த பேதுரு, சிலுவைக்கு பக்கத்தில் நின்ன சீஷன், இயேசுவின் சரீரத்தை கேட்ட யோசேப்பு, இப்படி 3 விதத்தில் 3 பேர் இருக்காங்க. அப்போது இதில் நாம் யார் மாதிரி இருக்கிறோங்கிறத நம்மளை சற்று யோசித்து பார்க்கலாம். ஏன்னா, மறுதளிக்கவுமா ஆண்டவரை நீ ஒரு இது சொல்லணும்னா என்னென்னா, சர்ச்சில் ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்க, அந்த வேலையில் ஒரு துப்பாக்கியை தூக்கிட்டு வராங்க. நீ இயேசு மறுதளிக்கிறவங்களா இருப்பீங்களா? அவன் சிலுவை முன்னாடி மறுதளித்தான், நீங்கள் மறுதளிக்கிறவங்களா இருப்பீங்க. மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோமா? பேதுருவை போல் மறுதளிக்கிறோமா? திடீர்னு வராங்க, உன் வீட்டுக்கே வராங்க, இது கிறிஸ்தவங்க வீடுன்னு தெரியும், வராங்க, இயேசுவை நீ மறுதளிச்சிரு, இயேசு இல்லை, கடவுளே இல்லை, நீ சொல்லு, அறிக்கையிடுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அப்படி சொல்லுவீங்களா? இவன் எனக்கு தெரியாதுன்னு தான் சொன்னான் பேதுரு. சரிங்களா? மறுதளித்த பேதுரு. அதே போல் நாம் இருக்கிறோமா? அதே போல் சிலுவைக்கு முன்னிஞ்ச சீஷன் தைரியமாக நிற்கிறான். இப்போ பேதுருட்ட கேட்டவங்க இவன்கிட்ட கேட்காம இருப்பாங்களா? யோவான்கிட்ட கேட்காம இருந்திருப்பாங்களா? தைரியமாக நிற்கிறான். ஆண்டவர் சிலுவையில் அறைகிறாங்க. உன் தாய் கூட அழகாக நிற்கிறான். நின்று என்ன பண்ணுறான்? அதோ உன் தாய், இன்னும் ஆண்டவரே சொல்கிற அளவுக்கு அவ்வளோ தூரம் இருக்கிறான் யோவான். அதே போல் நம்ம இருக்கிறோமா? சற்று நம்மளை யோசித்து பார்ப்போமா? தைரியமாக நிற்கிறோமா? அவருக்காக உறுதியாக நம்ம நிற்கிறோமா? அதே போல் இயேசு சிலுவையில் மறிச்சிட்டாரு. அவருடைய சரீரத்தை கேட்குறதுக்கு அரிமத்தியா ஊரான் அந்தரங்க சீஷன். நஜ சீஷன்கள் 12 பேர் ஆண்டவர் வச்சுருந்தார். 70 பேரை வச்சுருந்தார் உருவாக்கி. ஒரு காரியத்தில் 70 பேர்னு இருக்கும், ஒரு இதில் 12 சீஷர்கள். அவங்க போய் கேட்கல ஆண்டவருடைய சரீரத்தை, அந்தரங்க சீஷன் தான் கேட்டான். அப்போ அந்தரங்க சீஷனாக இருக்கிற யோசேப்புக்கே அவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா, நம்ம யாரை போல் இருக்கிறோம்? நமக்கு தைரியம் இருக்கா? அவரை
அநேக காரியத்தில் வந்து ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து அந்தரங்கமாக வந்து இயேசு வந்து விசுவாசிக்கிறாங்க. அவங்களே உறுதியாக வீட்டில் கூட நிற்கிறாங்க. நம்ம நிற்கிறோம்மா? ஜெபிக்கிறதுக்கு நம்ம நல்ல நேரம் இருக்குது, நிறைய டைம் இருக்குது, நிறையா நம்ம வீட்டிலலாம் சுதந்திரமாக விடுறாங்க. என் ஃப்ரெண்டு அப்படி நிறைய பேரெல்லாம் நான் பார்க்கும்போதெல்லாம் நான் பார்க்குற இதில் பார்த்தோன்னா எப்படின்னா வீட்டில் தெரியாமல் ப்ரேயர் பண்ணுறவங்க, தெரியாமல் பைபிள் ரீட் பண்ணுறவங்க, தெரியாமல் எல்லாமே பண்ணுறவங்க இருக்காங்க. நாம் எல்லாத்துலேயும் நம்ம வளர்ந்தவங்க, கிறிஸ்தவ பிள்ளைகளாக நம்ம எல்லாத்துலேயும் வளர்ந்தவங்க. நாம் எப்படி இருக்கோம்? யாரை போல் இருக்கோம்? பேதுருவை போல் இருக்குமா? இல்லை சிலுவைக்கு முன்னால் என்ன யோவானை போல் இருப்போமா? இல்லை அந்தரங்க சீசனாக இருக்கிறவங்கள போல கூட நம்ம இல்லை, அவங்கள போல் இருக்கோமா? சச்சு நம்மளே நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கோம்? கொடுக்கப்பட்ட நேரத்தை நம்ம யூஸ் பண்ணுறோமா? மறுதளிச்சுட்டு ஓடுறோமா? எப்படி இருக்கிறோம்? அவன் மறுதளித்தாலும் என்ன பண்ணுறான்? மனங்கசந்து அழுகிறவனாக இருக்கான். நாம் இன்றைக்கி மனங்கசந்து அழுது தேவனத்தில் நம்ம ஒப்புரவாகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கிட்ட தான் ஒப்புரவாக முடியும். எப்படி இருக்கோம்? நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் நம்மளை யோசித்து பார்ப்போம்மா. மறுதளித்து ஆண்டவர் வேணான்னு சொல்லி ஓடுறோம்மா? அவர் முன்னாடி நாம் நிற்கிறோம்மா? தைரியமாக அவரை வந்து சிலுவையில் அறையப்படும்போது இவனையே அரைஞ்சிருக்கலாம், இவன் அவன் கூட உள்ளவன் தான் சொல்லி அரைஞ்சிருக்கலாம் யோவானை. அவன் தைரியமாக நிற்கிறான். அவன் அவ்வளோ தைரியமாக இருக்கான். அதே போல் அந்தரங்க சீசன் நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம வந்து வீட்டில் எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே கிறிஸ்டியன்ஸில் இருக்கிறோம். கிறிஸ்டியன் இதில் பேக்ரவுண்டில் வளர்ந்துமே நம்ம ஏன் அப்படி இருக்கிறோம்? அவர்கிட்ட நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம்மா. நாம் யோசித்து பார்ப்போம். என்ன பண்ணுறோம்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அநேகம் பேர் வந்து சுவிசேஷத்தை அவ்வளோ வைராக்கியமாக வந்து பிரசங்கிக்கிறவங்களாக இருக்காங்க. ஏன் நம்ம கிறிஸ்தவங்க இல்லை, நான் சொல்கிற கிறிஸ்தவங்க இல்லை, புறஜாதியான மக்கள் வந்து அறிவிக்கிறவங்களாக இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம்மா. அவங்களுக்கு ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா அதை சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறோம்மா, தைரியமாக சாட்சி சொல்கிறோம்மா. அவருக்கு நம்ம உறுதியாக நிற்கிறோம்மா. கொஞ்சம் நம்மளே யோசித்து பார்ப்போம்மா. எப்படி இருக்கோம்? நாம் யாரை போல் இருக்கிறோம்? சற்று நிதானித்து நாமே அறிந்து பார்ப்போம். அவர் உங்கள்கிட்ட கேட்கிறார், மறுதளிப்பியான்னு, நேசிக்கிறியான்னு பேதுருட்ட கேட்டார். நீங்கள் மறுதளிப்பீங்களா? இல்லை தைரியமாக நிற்பீங்களா? இல்லை அந்தரங்கமாக இருந்து நான் வந்து காரியத்தை செய்வேன் இருக்கீங்களா? நாம் எப்படி இருக்கோம்? பிரதர் நம்ம யோசித்து பார்ப்போம். அவர் தான் கேள்வியை கேட்கிற தேவனாக இருக்கிறார். நாம் நிதானித்து அறிவோம். ஆமென்.